வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் அங்கீகாரத்திற்கு ஏங்குகிறார்கள் என்பது உளவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நான் அந்த கல்யாணத்தில் போனால் அவன் என்னை கண்டுக்கவே இல்லை, என்னை நேராக பார்த்தாங்க, சிரிக்க கூட இல்லை, போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதெல்லாம் என்னென்னா, ஒரு அங்கீகாரத்துக்காக எல்லா உயிர்களும் ஏங்கும். அங்கீகாரம் இல்லாததுனால நம்ம சாதாரணமானவங்களா? இப்படி யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் பல நேரங்களில் பல வெற்றிகள், பல உயர்வுகள், பல புகழ்கள், பல சாதனைகள் வேண்டுமென்றே சில நேரங்களில் அங்கீகரிக்காமல் போகலாம் இல்லையா? அதை நம்ம போய் சொல்ல வேணாம், விடு, நம்ம போய் என்னத்துக்கு பாராட்டிட்டு பெருசாக ரொம்ப அப்படின்லாம் விலகி போகிற மனிதர்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்படி அங்கீகரிக்கப்படாதோன்னா நம்ம ஐயோ பாரு, யாரும் என்ன கண்டுக்கல, என்னை யாருமே பாராட்டல, என்னை யாரும் அங்கீகரிக்கல, என்னை யாரும் புகழல அப்படின்னு வருத்தப்பட்டுறக்கூடாது. தோல்வி அங்கீகாரம் இல்லாமல் தோற்று போவதற்கு போனால் அவன் பெரிய ஆள் ஆக மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியதுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அங்கீகாரத்தை பற்றி கவலையப்பட மாட்டீங்க. ஏன்னா இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது அந்த புக்கை படித்தா உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ வேலைக்கு சொல்ல நேரம் இல்லை. ரொம்ப முயற்சி தோல்வியில் கரெக்டாக கண்டுபிடிக்கிறார். விடிய காலில் 3:30 மணிக்கு கண்டுபிடிச்சிட்டார். லைட் எரியுது. இப்படி வெளிச்சம் வந்தோன்னா அவங்க ஒய்ஃபு பக்கத்தில் படுத்துருந்தவங்க, இதுனா ஒரே வெளிச்சமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னாங்களாம். ஆஃப் பண்ணுங்க முதல்ல, அதை எடுத்து போடுங்க அப்படின்னாங்களாம். முதல் கமெண்ட், பல்புக்கு கிடைச்ச முதல் கமெண்ட் அதான். அவர் அப்போ தான் 3:30 மணிக்கு கண்டுபிடிக்கிறார். அன்னைக்கு அவர் என்னடா நம்ம ஒய்ஃபே நம்ம சாதனையை அங்கீகரிக்க மாட்டாளேன்னு நினச்சிருந்தா இவ்வளோ பெரிய புகழுக்குரியராக அவர் மாறி இருப்பாராம். சில நேரங்களில் நம்மை எதிர்ப்பவர்கள், நம்மை வெறுக்கிறவர்கள் நம்மை அங்கீகரிக்காமல் போகலாம். அதை மிகப்பெரிய தோல்வியாக தயவு செய்து நினச்சிறாங்க. இன்னொன்று, யார் நம்மை புகழ வேண்டும், யார் நம்மை எதிர்க்க வேண்டும் என்பதற்கும் சில இலக்கணம் உண்டு. நம்மளை எதிர்க்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும்ல, நம்மளை புகழ்கிறதுக்கும் ஒரு மனசும் இல்லை. இவங்க புகழ்கிறதுனால நம்ம பெரிய ஆள் ஆகிட போகிறோமா? இல்லை இவங்க புகழ் இல்லாததுனால நம்ம சின்ன ஆள் ஆகிட போகிறோமா? இவங்கள் புகழ்கிறதுனால நாம் பெரிய ஆள் ஆகிட போகிறோமா? இவர்கள் புகழ மறுப்பதனால் நான் வீழ்ந்து விட போகிறேனா? இப்படி யோசித்தீங்க. எனவே அங்கீகாரம் என்பது இறைவனால் வழங்கப்படுவது. சில நேரங்களில் நீ அசுரத்தனமாக ஜெயிச்சு வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் காலத்தின் கட்டாயம், காலம் உன்னை அங்கீகரித்தே தீரும். அதன் வரைக்கும் நீ கடுமையாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் வெற்றியாளர்களுக்கான தியரி. 3:30 மணிக்கு விடிய காலில் 3:30 மணிக்கு கண்டுபிடிச்சோன்னா அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். முதல்ல அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே அணைத்து விடுங்கள், நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு அந்த மனிதன் துவண்டு போயிருந்தால் அவர் சாதனையாளராக ஆகியிருக்க முடியாது. எல்லோரும் நம்மை அங்கீகரிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதும் தவறு. அங்கீகரிக்காமல் போவதால் நாம் ஆற்றல் மிக்கவர்கள் இல்லை என்று நாம் நினைப்பதும் தவறு. யார் நம்மை புகழ வேண்டும், யார் நம்மை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு கூட சில இலக்கணங்கள் உண்டு. சிலருடைய புகழ்ச்சி நம்மளை மேலே கொண்டு போய்டும் நினைக்காதீங்க. அதுக்கு தான் தமிழில் வஞ்ச புகழ்ச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. நஞ்சான புகழ்ச்சியும் இருக்குது. எனவே இந்த புகழ்ச்சி எந்த புகழ்ச்சி என்பதையும், இந்த விமர்சனம் எந்த விமர்சனம் என்பதையும் பகுத்தறிந்து பிரிந்து எனக்கான அங்கீகாரத்தை காலம் ஒரு நாள் கட்டாயம் கொடுக்கும் என்கிற நோக்கோடு பயணப்பட்டு கொண்டே இருங்கள் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.